அஸ்ஸலாமு அலைக்கும். ஏஆர் கிச்சன் தமிழ் சமையலுக்கு ஆதரவு கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஏஆர் கிச்சன் தமிழ் சமையலில் கோழிக்கறி யானை காய்ச்ச போகிறோம். அதுக்கு 1 கிலோ கோழி வாங்கி சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கோம். ஒரு 7 பச்சை மிளகா, 2 வெங்காயம், 2 தக்காளி, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், மிளகாத்தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, ஆயில் எல்லாத்தையும் வச்சு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடுவோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு, கட்டி வச்சாச்சு. இந்த ஆயில் ஊற்றுவோம். ஆயில் நல்லா சூடாகட்டும். வெங்காயம் போடுவோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இதுக்கு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, மிளகு எல்லாத்தையும் போட்டுருவோம். நல்லா மிளகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெங்காயம் போடுவோம். நல்லா வதங்கிட்டோம். வதங்கினாலும் பார்ப்போம். இருச்சு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பச்சை மிளகா போடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம். பேஸ்ட் போட்டாச்சு. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுவோம். போட்டு நல்லா வதக்குவோம். கட்டியாச்சு. தக்காளி போடுவோம். தக்காளி கொஞ்சம் வதங்கணும். அதுக்கு மசாலா எடுத்துருவோம். 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூனு மிளகுத்தூள், 1 ஸ்பூனு மஞ்சத்தூள். மசாலா எடுத்து வச்சாச்சு. அப்புறம் மசாலா நல்லா வதக்கிட்டோம். மசாலாவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்குவோம். நல்லா கழிச்சு எடுத்து வச்சாச்சு. தக்காளி வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. உருளைக்கிழங்கு போடுவோம். போட்டாச்சு. நல்லா பட்டுக்கலாம். சிக்கன் போடுவோம். போட்டாச்சு. கரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஊற்றிடுவோம். இந்த கழுவி ஊற்றிடுவோம். ஊற்றி ஒரு பாட்டு விட்டோம் எல்லாத்தையும். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம். ஊற்றுவோம்ல இண்டி விடுவோம். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு கிண்டி வருவோம். கிண்டியாச்சு. தேவையான உப்பு போட்டுருவோம்.
ஒரு 2 ஸ்பூன் உப்பு போடுறேன். உப்பு போட்டு நல்லா கொதிக்கிட்டோம், மூடி வச்சுப்போம். கொதிச்சோன்னா பார்ப்போம். மூடி வச்சு அரை மணி நேரம் ஆச்சு. நல்லா கொதிச்சுது. நல்லா சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இன்னொரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். 5 நிமிஷம் ஆச்சு. பண்ணுவோம். சிக்கன் உள்ள எல்லாம் நல்லா வந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் மூடி வைப்போம். நல்லா வந்துருச்சு. சிக்கன் நல்லா வந்து சூப்பராகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு முறை கல்யாணம் காட்சி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். யார் கிச்சன் தமிழ் சமையலுக்கு ஆதரவு கொடுங்க.